அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது தர்மமே நமது சொத்து. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். உங்களில் யாருக்காவது தமது செல்வத்தை விட தமது வாரிசுகளின் செல்வம் விருப்பமுடையதாக இருக்குமா என்று ஒரு சமயம் சஹாபாக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். உங்களில் யாருக்காவது தமது செல்வத்தை விட நமது வாரிசுகளின் செல்வம் விருப்பமுடையதாக இருக்குமா? எந்த மனிதனாவது தான் சம்பாதித்த செல்வத்தை ஆசைப்படுவானா அல்லது பிள்ளைகளுடைய சொத்தை ஆசைப்படுவானா என்று நாம் யோசித்தோம் என்று சொன்னால், நாம் சம்பாதித்த செல்வத்தை நாம் அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தால் போதும். நம்ம பிள்ளைங்க அவங்க சம்பாரித்து அவங்க செல்வத்தை எப்படி வேணுமானாலும் பெருக்கி கொள்ளட்டும். பெரும்பாலான மனிதர்கள் அப்படித்தான் யோசிக்கிறார்கள். பிள்ளைகளுடைய செல்வத்திற்கு எந்த பெற்றோர்களும் ஆசைப்படுவது கிடையாது. ஏனென்று சொன்னால், நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் நமது பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்தால் போதும் அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் மிகுந்த கடினமான முறையில் உழைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சஹாபா பெருமக்கள் எல்லாம் கேட்பார்கள், எங்கள் அனைவருக்குமே எங்களுடைய செல்வம்தான் விருப்பமானதாக இருக்கும் யா ரசூலுல்லாஹ், எங்கள் பிள்ளைகளுடைய செல்வத்தை நாங்கள் எப்படி ஆசைப்படுவோம் அப்படின்னு சொன்ன பொழுது, அதற்கு அடுத்து இந்த கேள்வியை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அடுத்து சொல்வார்கள், உங்களுடைய செல்வம் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்குது, உங்கள் பிள்ளைங்களுடைய செல்வம் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுடைய செல்வம் இருக்குதுல்ல, நீங்கள் இறந்து போகுவதற்கு முன்பாகவே உங்கள் செல்வத்திலிருந்து நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். இப்போ எனக்கு இது தேவை இருக்கிறது, நாம் வைத்திருக்கக்கூடிய பணம் நமக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இறந்து விட்ட பின்பு அந்த செல்வம் நம்ம பிள்ளைங்களுக்கு போயிடும், பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்கு அது சொத்தாக போயிடும். அது எவ்வளவு பணமாக இருந்தாலும் சரி. பேங்கில் ஒரு 1 லட்ச ரூபா பணம் போட்டு வச்சுருக்குறோம், திடீர்னு அந்த பேங்கில் டெபாசிட் பண்ணவர் இறந்து போயிட்டார், எந்த அக்கௌண்ட்டு வைத்திருக்கக்கூடியவர் இறந்து போயிட்டார். அந்த பணம் யார் கொடுப்பாங்க? மனைவி போய் கேட்டால் கொடுப்பாங்க, பிள்ளைங்க போய் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டா இவங்க தான் பிள்ளைங்கன்னு கொடுத்துருவாங்களா இல்லையா? அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இறப்பதற்கு முன்பாகவே உன் செல்வத்திலிருந்து நீ தான தர்மம் செய்து விட்டால் அதற்குண்டான பலனை நீ அனுபவிப்பாய். நீ இறந்து விட்ட பின்பு அந்த பணத்தை செலவு செய்ததில் பெருசாக ஒன்றும் அர்த்தம் கிடையாதுப்பா என்கிற விளக்கத்தை சஹாபா பெருமக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவான முறையிலே சொல்லுவார்கள். இறப்பதற்கு முன்பாக அறவழியில் யார் ஒருவன் செலவழிக்கிறானோ அந்த செல்வம்தான் அவனுக்கு சொத்தாக மறுமையில் அமையக்கூடியதாக இருக்கிறது. தன் தேவை இருந்தும் ஒருவன் அல்லாஹுக்காக செலவழிக்கிறான் பாருங்களா, அது எவ்வளோ பெரிய தியாகம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள், நீ இறந்து விட்டால் உன்னுடைய சொத்துக்கள், உன்னுடைய அமௌண்ட், பணம் எல்லாமே உன்னுடைய மனைவி மக்களுக்கு போயிடும், அவங்க அதுக்கு வாரிசுகாரர்களாக ஆகி விடுவார்கள். ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், உங்கள் சொத்து உங்களுக்கு விருப்பமானதா, உங்கள் வாரிசுடைய சொத்து விருப்பமானதான்னு கேட்குறாங்க. இப்போ புரிஞ்சுதா? உங்களுடைய வாரிசுடைய சொத்துன்னு சொன்னால், நீங்கள் இறந்து விட்டால் உங்கள் சொத்து உங்கள் வாரிசுக்கு உண்டானதாக மாறிவிடுகிறது. உங்களிடத்தில் உங்கள் சொத்தாக இருக்கிற பொழுது உங்களுடைய பொருட்களை நீங்கள் தான தர்மம் செய்தால்தான் அதற்குண்டான முழுமையான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அது நிரந்தரமான தர்மமாக இருக்கிறது, அதுதான் நிரந்தரமான சொத்தாகவும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இன்றைக்கு அதிகமான மக்களில் சில பேர் இருக்கிறாங்க, தன்னுடைய ஹயாத்துடைய காலத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுப்பது,
ஒரு மதரசா கட்டி கொடுப்பது அல்லது மதரசாக்களுக்காக வேண்டிய உதவி செய்வது, நிரந்தரமாக நன்மையை தரக்கூடிய ஏதாவது ஒரு தர்மத்தை செய்துவிட்டு செல்வார்கள். அல்லாஹ் அவர்களுடைய மறுமையுடைய வாழ்விலே அதற்குண்டான பிரதிபலனை கொடுத்து கொண்டே இருப்பான். அதற்குண்டான சவாபுகளை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். ஆகையினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தர்மமே நமது சொத்து என்று எந்த ஒரு மனிதன் நினைத்து தனது செல்வத்தை தர்மம் செய்கிறானோ அதுதான் அந்த மனிதனுக்கு மறுமையில் சொத்தாக வந்து அமைகிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதிலிருந்து நாம் கொஞ்சத்தை எடுத்து நமக்கு தேவைகள் இருந்த போதிலும் அதை செய்கிற பொழுது அது மிகப்பெரிய ஒரு சொத்தாக அது அமைகிறது என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் நற்சிந்தனையாளர்களாக நல்லதொரு தர்மம் செய்து வாழ்கிற நல்ல மக்களில் ஒருவராக அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. புனிதமான இந்த ரமதானுடைய காலத்திலே அதிகமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு இரட்டிப்பாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.